ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிவன். நான் தான் உங்கள் சாய் திலக். வெல்கம் டு திலக்ஸ் இன்சைட்ஸ். இங்கே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா ஐபிஎல்லோட புது சீசன் தொடங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசன் அதிரடியாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 10 டீம்ஸுமே ஆளுக்கு ஒரு மேட்சஸ் ஆடிட்டாங்க. மெயினாக கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் 2 மேட்சஸ் ஆடியிருக்காங்க. ஸோ என்ன தான் 6 மேட்சஸ் முடிஞ்சிருந்தாலும் ஏற்கனவே பாயிண்ட்ஸ் டேபிளில் சில ஸ்பாட்ஸ் சீல் ஆன மாதிரி எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் 400 கிட்ட 2 பாயிண்ட்ஸ் மட்டுமே இருந்தாலும் அவங்களோட பிளேஸை சீல் பண்ணிட்டாங்க. பட் சிஎஸ்கே அதெல்லாம் பாதாளத்தில் ரொம்ப கம்மி நெட் ரன் ரேட்டோட மாட்டிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிஎஸ்கே பஞ்சாபோட அவங்களோட செகண்ட் மேட்சை விளையாட போகிறாங்க. போன மேட்ச்சில் நடந்த சோகத்தை யாராலையுமே மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் அப்படியே கொலாப்ஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருமே பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. அதுவே ராஜஸ்தானோட பவுலர்ஸ் சூப்பராக பவுலிங் போட்டு சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பை நசுக்கிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்லேருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்சில் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு. கார்த்திக் ஷர்மா இந்த யங்ஸ்டர் சூப்பராக நிறைய ரன்ஸ் அடித்தார் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் 18 ரன் அடிச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் ஒரு வேல்யூபிளான 2 பவுண்டரிஸ் அடித்தார். ஜேமி ஓவர்டன் மறக்கவே முடியாது, செமையான 40 ரன்ஸ் அடித்தார். இன்றைக்கி சேப்பாக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அவங்களோட செகண்ட் மேட்சை விளையாட போகிறாங்க. தேர் ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன தான் விக்கெட்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்து சிஎஸ்கே அவங்களோட ஹோம் ரெக்கார்டில் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் இந்த ஃப்ளாட்டான விக்கெட் சிஎஸ்கேவோட தடாலடி பேட்டிங் லைனப்பாக இன்னும் ப்ரூவ் பண்ணப்படாத பேட்டிங் லைனப், ஆனால் நல்ல நேம்ஸ் இருக்க பேட்டிங் லைனப்புக்கு சூப்பராக சூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சிஎஸ்கேவாக வந்து திரும்ப அவங்களோட ஸ்பாட்டை செக்யூர் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க லைனப்பில் மட்டும் சில சேஞ்சஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் வச்சுருக்கிற ஒரு உத்தேச லைனப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைனப் சூப்பராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க்கு ருத்ராஜும் ஆயுஷ் மாத்ரேவும் வருவாங்க. ருத்ராஜோட ஓப்பனிங் ரெக்கார்ட் அவங்க நம்பர் 3 விளையாடுறதோட ரொம்ப நல்லா இருந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் தி இயர்ஸ் ருத்ராஜ் ஓப்பனிங் விளையாண்டதோ ஆரஞ்ச் கேப்பே சிஎஸ்கேக்கு வின் பண்ணியிருக்காரு. ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங்கில் ஒரு ஃபயர் பவர் வேணுங்கிறதுக்காக நான் ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங்க்கே அனுப்பிச்சி விட்றேன். ஸோ நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி ஒரு சூப்பராக ஒரு இன்னிங்ஸை கைட் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 4 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டருக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கிற இடத்துல தான் இந்த நம்பர் 4 பேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பிளேயர் வேணும், நல்ல ஒரு கிளாசிக்கலாகவும் ஆடணும், ஆனால் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும்னா அது சர்ஃப்ராஸ் கான் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்பர் 5 பவர் ஹிட்டர் நம்ம சிவம் தூபே விளையாடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்பர் 6ல் மேத்யூ ஷாட் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பவர் ஹிட்டராகவும் யூஸ் பண்ணலாம். நம்பர் 7ல் கார்த்திக் ஷர்மா அவர் அடித்து 18 ரன்னு நம்மளால் மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான நேரத்தில் ஒரு 18 ரன் அடித்து கொடுத்தாரு, அதுவும் ஒரு டெபுட் மேட்ச்லேயே. அடுத்ததாக ஜேமி ஓவர்டன், ஹீ வாஸ் த மேன் ஆஃப் தி ஆர். அவர் அடித்து கொடுத்த 47 ரன் மட்டும் இல்லைன்னா சிஎஸ்கே ரொம்பவும் கம்மியான டோட்டல் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கலீல் அகமத் அவர் கோ டு பவுலர், செமையான ஃபாஸ்ட் பவுலர். என்னதான் போன மேட்ச்சில் கலீல் அகமத் விக்கெட் எடுக்கலைனாலும் அவருக்கு செமையாக ஸ்விங் ஆச்சு, நல்ல டெலிவரிஸ் பவுல் பண்ணார். அடுத்தது அன்ஷுல் காம்போஜ் செமையான ரைட் ஹேண்ட் பவுலர், சூப்பராக நேற்று பவுலிங் போட்டு அவர் தான் 2 விக்கெட்ஸையும் வீழ்த்தினார். அடுத்தது மேட் ஹென்ரி என்னதான் போன மேட்ச் விக்கெட் எடுக்கலைனாலும் ஸ்டில் அவர் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பேசர், அவரை நம்மளால் சைட்லைன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பவர் பிளே ஆப்ஷனாகவும் அவர் இருப்பார் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் இம்பேக்ட் பிளேயராக நூர் அகமத் நான் கொடுத்துருப்பேன். நூர் அகமத் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நான் ஒரு சின்ன டாக்டிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நூர் அகமத் போன சீசனில் டீமே சொதப்புனப்பவும் சூப்பராக பவுலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸ் வீழ்த்தினவர் தான் நம்ம நூர் அகமத் ஃப்ரெண்ட்ஸ். அவரை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங் அட்டாக்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா நூர் அகமத் மெயின் 11ல் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆயுஷ் மாத்ரேவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம நூர் அகமதை இம்பேக்ட் பிளேயராக விளையாட வைக்கலாம். ஸோ ஒருவேளை சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் தான் ஆட போகிறாங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறாங்கன்னா நூர் அகமத் மெயின் லெவலில் இருப்பார். பேட்டிங் ஆடும்போது அவரை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆயுஷ் மாத்ரேவை இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 11ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவால் பிரவிஸ்னு ஒரு ஃபாரினர் இருக்க மாட்டார். நம்ம இந்த லைனப்பில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேத்யூ ஷாட், ஜேமி ஓவர்டன், நூர் அகமத்னு நமக்கு வெறும் 3 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா ஒன்று சர்ஃப்ராஸ் கானையோ இல்லைன்னா மேத்யூ ஷாட்டையோ நாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நாம் வந்துட்டு டெவால்ட் பிரவிஸை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தோனிக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சிக்கல் வருது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலை தோனியை விளையாட வச்சோம்னா நமக்கு ஒரு பவுலர் ஸ்லாட் இடிக்கும், இல்லைனா ஒரு பேட்டர் ஸ்லாட் இடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு நம்ம தோனியை இன்னும் ஆட் பண்ணோம்னா கன்ஃபார்ம் ஒரு பவுலரை நம்ம சைட்லைன் பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா கன்ஃபார்ம் ஒரு பேட்ஸ்மேனை வெளியில் தூக்குற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தோனி எப்படி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்ம தலையை எப்படி அவங்க ஆட வைப்பாங்கங்கிறது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண லைனப் ஒரு ரொம்பவும் ஸ்டெபிளைஸ்டான லைனப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், நல்ல மிடில் ஆர்டர்னு சூப்பர்பான ஒரு டீமை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னு. பஞ்சாப் கிங்ஸையும் நம்ம அவ்வளோ லேசாக எடை போட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸ்ட்ராங்கான ஓப்பனிங், செமையான பேட்டிங் லைனு. பட் ஸ்ரேயஸ்க்கு சின்ன இன்ஜூரி இருக்குது. பார்க்கலாம் அவங்க பேட்டிங் என்ன ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட கிளாஸான பேட்டிங் லைனப்பை நம்மளோட பஞ்சாபோட ரொம்பவும் அதிரடியான பவுலிங் அட்டாக் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் வின் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் சாய் திலக் சைனிங் ஆஃப். பாய்.